கிரேட் மார்னிங் சோல்ஸ். நம்மளால வந்து இப்போ நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாராலையுமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட வேலை பார்க்க சொன்னால் கூட நம்ம வேலை பார்ப்போம். அதாவது டயர்லெஸ்ஸாக தூக்கமே இல்லாமல் நீங்கள் தூங்காமல் கூட இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்கணுன்னு சொன்னால் கூட, ஒரு நாள் என்ன 2 நாள் கூட அது ஒரு முக்கியமான விஷயம். இல்ல நம்ம ஃபேமிலியோட ஃபங்க்ஷனு, இல்ல நம்மளோட கமிட்மெண்ட்டு, நம்ம டியூட்டி, இல்ல நம்மளுக்கு புடிச்ச விஷயமா இருக்கும். இல்லன்னா அத பண்ணுனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்ற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். எப்படினாலும் நம்ம வந்து தூங்காம கூட நம்ம வந்து 2 நாள் வரைக்கும் கூட நம்ம வந்து டயர்டே ஆகாம நம்மளால வேலை பார்க்க முடியும். இல்ல இது பேச சொல்லுங்க. நெறைய பேர்கிட்ட நீங்க உட்காந்து இந்த விஷயத்த வந்து புரிய வைக்கணும். இந்த விஷயத்த நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இந்த விஷயத்த நீ வந்து டீச் பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல இந்த பிரச்சனைய வந்து நீ சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. இந்த பஞ்சாயத்த தீர்த்து வை, இந்த குடும்ப பஞ்சாயத்த தீர்த்து வைன்ற மாரி சொன்னா கூட, ஒரு நாள் ஃபுல்லா பண்ணுவோம். நம்மளால வந்து அப்படியெல்லாம் என்னால ஒரு நாள் ஃபுல்லாலாம் பேசிட்டு இருக்க முடியாது. அப்படிலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. அது ஓகே பண்ணிரலாம் அப்படின்னு நெனச்சு தான் பண்ணுவோம். ஆனா வேற நீ எத வேணா சொல்லு. எத வேணாலும் நம்மளால பண்ணிற முடியும். ஆனா, நம்மளால வந்து எனக்கு தெரிஞ்சு 99.9% பீப்பிளால முடியவே முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் வந்து எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்க சொன்னா, சத்தியமா அவங்களால முடியாது. மெடிடேஷன் கூட பண்ண வேண்டாம். கண்ண மூடி மெடிடேஷன் பண்றத கூட விட்டுருங்களேன். ஆனா, நீ அமைதியா இரு. எதுவுமே பண்ணாத. ஃபோன் எடுத்து நோண்டாத, இல்ல எதையாவது வந்து அ மனசுக்குள்ள நெனைக்காத. இல்ல மனசுக்குள்ள கூட நீ எத வேணா நெனச்சுட்டு போ. ஆனா அமைதியா இரு. எதுவுமே பண்ணாம சும்மா ஒரு 20 நிமிஷம் நீ அமைதியா உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மேக்ஸிமம் பீப்பிளால முடியாது. ஆ என்னைய அமைதியா மட்டும் இருக்க சொல்லாத. வேற எத வேணா சொல்லு நான் செய்றேன் அப்படின்னு சொல்றவங்கள தான் நம்ம நெறைய தடவ பார்த்துருப்போம். அதுலயும் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க ஓவர் திங்கர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதையாவது உட்காந்து ஆனா அது வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங்கா இருக்காது. ப்ரொடக்டிவான திங்கிங்கா இருக்காது. ஒண்ணு அது பாட்டுக்கு மைண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல சம்மந்தம் இல்லாத இடத்துல வேண்டர் ஆயிட்டு இருக்கும். அப்படி இல்லன்னா டூ மச் நெகட்டிவ் திங்கிங்கா இருக்கும். ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்தது, 5 வருஷம் முன்னாடி இந்த டேல, இந்த டைம்ல நடந்தது. இந்த மாதிரி எதையாவது ஒண்ண வந்து அவங்க வந்து மைண்ட்ல உட்காந்து அதையே ரீகலெக்ட் பண்ணிட்டு, அதுல நெறைய சிபிஐ வேல பார்த்துட்டு, அன்னைக்கு நம்மளுக்கு இது தோணாம போயிருச்சு, இன்னைக்கு தான் தோணுச்சுன்னு சொல்லிட்டு வேணா உட்காந்து, அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்க, அது ஒரு நாள் ஃபுல்லா கூட உட்காந்து பண்ணுவாங்க. நான் சொல்றது அந்த அமைதி கிடையாது. எத பத்தியுமே அதிகமா சிந்திக்காம, ரொம்ப அமைதியா, அ ஒரு இன்னர் காம்னஸோட நிதானமா உட்கார்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் பீப்பிளால முடியல. யாரால முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அ இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல எஸ் நான் காடோட கனெக்ட் ஆகணும்னு நெனைக்கிறேன். இல்ல என் லைஃப்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற இந்த ஒரு விருப்பத்தோட இருக்கிறவங்களால மட்டும் தான் இத கொஞ்சமாவது பண்ண முடியுது. இந்த அமைதி. இங்க வந்து திருமூலர் வந்து இத பத்தி தான் பேசுறாரு. இது வந்து உங்களால வந்து அந்த மௌனம்ன்ற ஒரு வார்த்தைய வந்து அவர் அழகா சொல்லியிருக்காரு. அந்த மௌனத்துல உங்களால இருக்க முடிஞ்சிருச்சுன்னா, நீங்க என்ன ஆயிடுவீங்களாம், டோட்டலா கிளீன் ஆயிருவீங்களாம். அந்த சுத்தம்ன்றத வந்து அவர் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணி, ஆனா இது யாருக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு அ புலம்பல் டோன்ல வந்து சொல்லியிருக்காரு இதுல. பார்க்கலாம் சாங்க. வாக்கு மனமும் இரண்டும் மௌனமாம். வாக்கு மௌனத்து வந்தாலும் மூங்கையாம். வாக்கு மனமும் மௌனமாம் சுத்தரே. ஆக்கும் அச்சுத்தத்தை யார் அறிவார்களே. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல வாக்கு மனமும் இரண்டும் மௌனமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குனா பேச்சு. நம்ம வந்து பேசுறது. மனம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம், நம்மளோட சிந்தனை, நம்மளுக்குள்ள இருக்கு எங்கெல்லாம் தாட்ஸ் போதோ அது எல்லாமே. இந்த இரண்டுமே வந்து மௌனமா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மௌனம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பேசுறது மட்டும் இல்ல. நம்ம மனசும் வந்து அமைதியா இருக்கிறது தான் இங்க சொல்லியிருக்காரு. பேசாம இருக்கிறத மட்டும் அவர் வந்து மௌனம்னு சொல்லல. அத அவர் 2வது லைன்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்களேன். வாக்கு மௌனத்து வந்தாலும் மூங்கையாம்னு சொல்லியிருக்காரு. அதாவது பேச்சு மட்டும் அமைதியா இருந்தா, அதாவது வாக்கு மௌனம் பேசாம இருக்கிறது மட்டும் இருந்தா, அதுக்கு அர்த்தம் வந்து மியூட்டட் நிலை அப்படின்றது. பேச முடியாத நிலை. மனம் பேசிக்கிட்டு தான் இருக்கு. அது அது வந்து உண்மையான மௌனம் கிடையாது. அது வந்து பேச முடியாத நிலை அப்படின்னு வேணா சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து அந்த மியூட் அப்படின்ற வார்த்தைய சொல்றாங்க. அதுக்கு தான் மூங்கைன்னு அர்த்தமாம். அதுக்கு பேர் மௌனம் கிடையாது. அது மூங்கை அப்படின்னு சொல்றாங்க. மூங்கைத்தனம். அது வந்து அந்த அமைதி வந்து அது கரெக்ட்டான அமைதி கிடையாது. கரெக்ட்டான மௌனம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது வாக்கு மனமும் மௌனமாம் சுத்தரே. இந்த 2மே வந்து மௌனமா யாரால இருக்க முடியுதோ, அவங்க தான் சுத்தமா இருப்பாங்களாம். அவங்களோட
உடம்பு, மனசு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சுத்தமாயிடும் அப்படின்னா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்கான எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட குணங்களு எல்லாமே வந்து இந்த மௌனத்த யாரால வந்து பிராக்டிஸ் பண்ண முடியுதோ, ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபை ஆகுமாம். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. அதத்தான் வந்து அவங்க வந்து சுத்தமா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுத்தமான இடத்துல என்ன நடக்கும்? இறைவன் வந்து உட்காருவாரு. ஆல்ரெடி இறைவன் உட்கார்ந்திருக்க இறைவன் வந்து தெளிவா தெரியப்படும் நம்மளுக்கு. இறைவன நம்ம பார்க்க முடிஞ்சுட்டா அவ்வளதானே நம்ம வாழ்க்கை. நம்மளுக்குள்ள இறைவன் இருந்து நம்மள கைட் பண்றாருன்றது நம்மளுக்கு அந்த சுத்தத்துல தெரிய வந்துருச்சுன்னா, போதும் லைஃபு. அத விட நம்மளுக்கு வேற எதுவுமே தேவையில்ல லைஃப்ல. அந்த 4வது ஆக்கும் அச்சுத்தத்தை யார் அறிவார்களே! அதாவது நீ வந்து உன்னோட பேச்சும் சரி, உன்னோட மனசும் சரி, அத வந்து உன்னால அமைதிப்படுத்த முடிஞ்சு மௌனமா இருந்தீன்னா, நீ கம்ப்ளீட்டா சுத்தமாயிருவ. ஆனா, அந்த சுத்தத்த பத்தி இங்க யாருக்கு தெரியுது? அப்படின்னு சொல்லி அவரு புலம்பியிருக்காரு. "ஆக்கும் அச்சுத்தத்தை" அப்படின்ருக்காரு. ஆக்கும்னா, அந்த சுத்தம் வந்து எப்படி ஏற்படும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா, உங்கள்ல யாருக்கு இதெல்லாம் கரெக்ட்டா புரியுது? அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. எந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்ப அந்த டைம்ல எப்படிலாம் இருந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் இருக்காங்க. அந்த அந்த மௌனத்தோட வேல்யூ வந்து புரியாம தான் இருக்காங்கன்றத வந்து அவரு வந்து அப்படியே ஃப்ரம் த ஹார்ட் வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பாட்டு வந்தது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா, நான் வந்து இத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 இயர்ஸா வந்து நான் வந்து தனியா தான் என்னோட ஆஃபீஸ் கேபின வச்சிருக்கேன். 2 ஆஃபீஸ் வந்து ஒரு ஆஃபீஸ் புரொடக்ஷனுக்கும், ஒரு ஆஃபீஸ் டிஸ்பேட்ச்க்கும் இருக்கு. நான் முன்னாடி வந்து புரொடக்ஷனோட ஆஃபீஸ்ல தான் இருந்தேன். அ நானும் என்னோட சிஸ்டரும் ஒரே கேபின்ல தான் இருப்போம். அப்ப எப்படி இருக்கும்னா, ரொம்ப பரபரப்பா இருக்கும். மார்னிங்லேருந்து அந்த முடியிற வரைக்கும் டைம் ஆகுறதே தெரியாது. எப்பயாவது ஏதாவது ஒரு வேலையில இன்வால்வ் ஆயிட்டே இருப்போம். இல்ல எத பத்தியாவது டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். இல்லன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து வந்து எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அ அந்த ஒரு ஒரு அமைதின்ற ஒரு சிச்சுவேஷனே எனக்கு இல்லாம, அப்படிதான் நான் வொர்க் பண்ணிட்டுருப்பேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ஒரு அ அமைதின்றத வந்து மன அமைதின்றத நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. எப்பவுமே என் மைண்ட் பரபரப்பா இருக்கும். வாக்கு அமைதி இருக்கும். ஏன்னா, நான் அதிகமா பேசுற ஆள் கிடையாது. ஒரு இன்ட்ரோவர்ட். அதனால நான் ரொம்ப அதிகமாலாம் பேச மாட்டேன். அ அந்த அமைதி இருக்கும். ஆனா, மனதளவுல நான் வந்து ஒரு அமைதிய ஃபீல் பண்ணதே கிடையாது. எப்பவுமே ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கோல நோக்கி போணும்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்தே அந்த ஐஏஎஸ் ஆணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் ஃபேமிலி டியூட்டீஸு தென் அதுக்கப்புறம் அந்த படிப்புல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், லைஃப்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்ன்னு ஏதாவது ஒண்ணு என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பரபரப்புக்கு ஏத்த மாதிரி தான் நான் என்னோட வாழ்க்கைய எடுத்துட்டு போயிட்டுருந்தேன். அப்ப இப்படியே தான் போயிட்டுருக்கும்போது, அ ஒரு கடவுளோட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் ஆக, அப்ப இது நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வர்றதுக்குலாம் முன்னாடி, காட் தான் காட் நெனச்சா நம்ம லைஃப்ல எத வேணா மாத்த முடியும். நான் உணர்றதுக்கு எனக்கு ம் ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் எனக்கு அந்த ஃபீலே வந்தது. ஆ ம் எத வேணா பண்ணுவாரு கடவுளு நம்ம வாழ்க்கையில. அவர்கிட்ட சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா டிவைன் சரண்டர்னா என்னன்னு தெரியாத ஒரு ஒரு குருட்டுத்தனமான ஒரு பற்று கடவுள் மேல வச்சு, இந்த அளவுக்கு நாலேட்ஜோடலாம் எதையும் வைக்கல. ஒரு பயங்கரமான ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தும், ட்ரஸ்ட்டும் வந்து இனி யாரும் கிடையாது. இனி இறைவனால மட்டும் தான் நம்ம வாழ்க்கைய வந்து மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் எடுத்து அகைன் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சாய் சத்சத்ரம் புக் எடுத்து ரீட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அந்த புக்க ரீட் பண்ண கடவுளோட கைடன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுச்சு. அப்ப ஒரு கட்டத்துல தான் வந்து எனக்கு வந்து தனிமை வேணும். இன்னும் தனியா இருந்தா இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இன்னும் வந்து நம்ம அமைதியான ஒரு மனநிலையில வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா, இன்னும் கூட பிசினஸ நம்மளால நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு உள்ள இருந்து இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருந்த உடனே, எனக்குன்னு ஒரு தனியா ஒரு ரூம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட சிஸ்டர், ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு, அதுக்கேத்த மாரி ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 சின்னதா ஒரு ரூமு, அதில ஒரு டேபிள் சேரு, ஏசி எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதனால ஏசி மட்டும் இருந்தா போதும். வேற எதுவும் தேவையில்ல. சின்னதா வந்து ஒரு ரூம் மட்டும் எப்படியாவது நம்ம பார்க்கணும்னு சொல்லி நான் பார்த்தேன். பட் ஆனா காட் வந்து எனக்கு குடுத்த ரூம் வந்து அன்இமேஜினபிள் ரூமு. அப்பதான் வந்து டிவைன் சரண்டர் மேல வந்து எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எனக்கு காட் குடுத்த அந்த ரூம் தான். நான் அந்த ரூமோட ஃபோட்டோஸ் வந்து மோஸ்ட்லி இங்க இருக்க நெறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் அத வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இந்த குரூப்ல புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு. எந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து காட் வந்து என்ன வாழ வைக்கிறாரு அப்படின்றதுக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்.
ஸோ அந்த ரூம் வந்து எனக்குன்னு ஒரு கேபின் வந்து அப்படியே எப்படி எப்படி நாங்கள் செட் பண்ணோன்னு எனக்கே தெரியாத மாதிரி எனக்குன்னு தனியாக ஒரு டோட்டலாக ஒரு தனி ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்தாரு காடு. அப்புறம் தான் வந்து நான் வந்து அந்த சைலன்ஸோட வேல்யூ வந்து எனக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 8 to 9 ஹவர்ஸ் வந்து நான் வந்து அந்த ரூமில் நான் தனியாக தான் இருப்பேன், தனியாக தான் ஒர்க் பண்ணுவேன். தேவைன்னா ஒர்க் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ரொம்ப அமைதியாக இருப்பேன். அந்த அமைதி தான் வந்து இன்னைக்கு நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து விஸ்டமை கொடுத்துச்சு. ஏன்னா என்கிட்ட இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது, இது எப்படி இவ்வளோ விஷயத்த நீ வந்து இன்டர்பிரட் பண்ணி உன்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஆடியோ கேட்டவங்க யாராவது வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு பளிச்சுன்னு தோன்றுறது, எஸ் 1.5 வருஷமாக நம்ம வந்து அந்த ரூமில் வந்து நம்ம தனியாக தான் இருந்தோம், தனியாகவே ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணது போக நம்மளுக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு பீஸை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம், ஒரு அமைதியை கொண்டு வந்துட்டோம். அந்த அமைதி வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு மௌனம் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. அந்த மௌன நிலை என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஞானத்தையும் வெளியில கொண்டு வருது அப்படின்றத நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வரைக்கும் நான் வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து அந்த இறைவனோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், அது மூலமா கிடைக்கக்கூடிய அந்த அந்த விஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த விஸ்டம், அது மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பிளிஸ், அந்த பீஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒருத்தர் வந்து ரோல் ப்ளே பண்ணுவாரு. அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌனம் தான். வாக்கும் மனமுமான அந்த மௌனம் தான் வந்து ஒரு பெரிய பெரிய எனக்கு வந்து ஒரு ஃபியூயல் மாதிரி இருந்திருக்கு. இப்போ எப்படி காரில் வந்து அந்த பெட்ரோல் ஊற்றினா தான் வண்டி ஓடுமோ, அது மாதிரி தான் இந்த மௌனத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இறைவனோட பயங்கரமாக கனெக்ட் ஆக முடியும். நம்ம ரொம்ப பியூரிஃபை ஆகி உள்ளேருந்து இறைவன் வந்து நம்மளை கைட் பண்ணுறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதை வந்து அவர் வந்து இந்த பாட்டில் சொன்னோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக பயங்கர வைப்ரண்ட்டாக அந்த பாட்டை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மௌனமாக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து ஸ்பிரிச்சுவலாக போகிறவங்க தான் மௌனமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டு பர்சனாலிட்டியாக நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு எனக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, என்னோட பர்சனாலிட்டியே எனக்கு பிடிக்கல, எனக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குது, நான் நிறைய விஷயங்களை வந்து லூஸ் பண்ணுறேன், எனக்கு நிறைய தோல்வி இருக்குது லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வந்து ஃபீல் பண்ணாலும் எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த நீங்கள் சைலன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமான ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பர்சனாலிட்டி உங்களையே அறியாமல் பயங்கரமாக இவால்வ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து இந்த சைலன்ஸுன்றது ஒரு பவர்ஃபுல் டூல் நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில். அந்த நீ கடவுளை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, நீ இந்த சைலன்ஸை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணனா உன் லைஃப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். உன்னால் வந்து உன்னோட வைப்ரேஷன் லெவலை வந்து ஹை பண்ணிக்க முடியும். அது வைப்ரேஷன் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ் சைலன்ஸ். ஸோ இப்போ அது 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 என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் நாய்ஸ். கூச்சல் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது தான் வந்து சைலன்ஸுன்னு சொல்லுவாங்க. அது 3 விதமாக இப்போ சொல்லுவாங்க. அது என்னென்னா, வாக்கில் ஒரு மௌனம் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, தென் வந்து மனசளவில் அந்த மௌனமாக இருக்கிறது, தென் ஈவன் நம்மளோட ஆத்மா கூட மௌனமாக இருக்கிறது தான். ஆத்மா மௌனமாக இருக்கிறது அப்படின்னா எந்த விதமான குழப்பமும் ஆத்மாவுக்கு இருக்காது. எஸ் நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, என்னோட பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, போதும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அமைதி நிலைக்கு போகும் அந்த சோல். அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் போக போக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ஏன் இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைண்டை ரொம்ப காம் பண்ணும் இது. இது மைண்டை காம் பண்ணும்போது தான் நம்ம வேற நம்ம மைண்டு வேறன்ற எண்ணமே நம்மளுக்கு தோணும். அது வரைக்கும் நம்ம எப்போவுமே எப்படின்னா நம்ம மைண்டோட நம்மளை ரொம்ப அசோசியேட் பண்ணிப்போம். நம்ம மைண்டுக்குள்ளே தோன்ற எல்லாமே நம்ம தான் நினைப்போம், நம்மளுக்கு தான் தோணுது அப்படின்னு நினைப்போம். மைண்டுன்றது ஆக்சுவலாக அது வந்து ஒரு உணர்வு இல்லாத, அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, இல்லை அது ஒரு பொருள் மாதிரி, ஒரு ஆப். நம்ம ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது இல்லை, இப்போ வாட்ஸ்அப்ன்றது ஒரு ஆப்பு. அப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் நம்மளால் வந்து இதெல்லாம் பேச முடியுது. அது மெமரிஸை ஸ்டோர் பண்ணுது, ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது கொடுக்குது. வேறஸ் நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்காமலே எடுத்து கொடுக்கும். அதுக்கு தேவையெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். நம்ம வந்து நம்மளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அந்த நோக்கத்தில், அது ஒரே கோலில் தான் இருக்கும். ஆனால் நம்ம மனநிலை சந்தோஷமாக இருக்கணுமா, இல்லை ஹாப்பியாக இருக்கணுமா, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை சோகமாக இருக்கணுமான்றதெல்லாம் பற்றி கவலை
கிடையாது மைண்டுக்கு. நம்மள உயிரோட சர்வைவல் மோட்ல வச்சிருக்கணும். செத்து போயிறக்கூடாது. அவ்வளோதான். அப்ப அந்த இதுக்காக மட்டும் தான் அது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குமா, அப்ப அதனால அது எதையாவது வந்து நம்மளுக்கு எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாரி நம்மளோட ஈகோவ ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அத பொறுத்த அளவுக்கு ஈகோ வந்து உயிரோட இருந்தா தான் நம்ம உயிரோட இருப்போம்னு அது நெனச்சுக்கும். அப்ப அது குடுக்குற எல்லாத்து பின்னாடியும் நம்மளும் ஆக்ஷன்ஸ் அந்த மைண்ட்ல வர்ற எல்லாத்தையும் வந்து உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம வாயால பேசுறது, நம்ம நடந்துக்கிறதுன்னு பண்ணுனோம்னா, நம்ம லைஃப்ல நம்ம நெறைய கர்மாவ ஜெனரேட் பண்ணி, நம்ம எதுக்காக வந்து பொறந்தோம், எதுக்காக வாழ்றோன்றதையே நம்ம மறந்துட்டு, ஒரு ஃபெயில்டு லைஃப்ல நம்ம போயிருவோம். சஃபரிங்ஸ், பெயின்க்குள்ள போயிருவோம். அப்ப அப்ப நம்மளோட லைஃப்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நம்ம மைண்ட் வேற, நம்ம வேற. நம்ம புத்தி வேற, நம்ம வேற. அது நம்ம கிடையாது. நம்மளுக்கு கீழ வேலை பார்க்குற ஒரு ஆளு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு இந்த மௌனம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மௌனத்த நீங்க வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுனா மட்டும் தான் உங்களால வந்து இத நான் எவ்வளோதான் சொன்னாலும், நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். நீங்க வேற, உங்களோட மைண்ட் வேறன்றது. இது தெரிஞ்சுட்டாலே நீங்க நெறைய விஷயத்த ரொம்ப புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. உங்க மைண்ட வந்து டேம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. தென் 2வது அ உங்களோட எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. உங்களோட பாடிக்கு ஒரு எனர்ஜி லெவல்னு ஒண்ணு இருக்கு. அந்த எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு ஹையா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து நல்ல விஷயங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். வேறஸ் எனர்ஜி லெவல் லோவா இருந்துச்சுன்னா, உங்களால வந்து நல்ல விஷயங்கள அவ்வளோ ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த எனர்ஜிய வந்து கன்சர்வ் பண்றது எதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மௌனம் வந்து பயங்கரமா எனர்ஜிய வந்து கன்சர்வ் பண்ணுமாம், சேவ் பண்ணுமாம் உங்களுக்கு. அப்ப அந்த பிராண லைஃப்ன்னு சொல்லுவாங்க. பிராண லைஃப் அதாவது இந்த உயிருக்குன்னு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சக்திய வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, டூ மச்சா மனசுக்குள்ள ஏகப்பட்ட கூச்சல், குழப்பம்னு டூ மச்சா திங்க் பண்ணி, இல்ல டூ மச்சா பேசி, நம்ம என்ன பண்றோம்னா, அந்த சக்திய ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிர்றோம். ட்ரெயின் பண்ணிட்டா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து நம்மளோட வைப்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. நம்ம நம்ம வைப்ரேஷன் லெவல் குறைஞ்சிருச்சுன்னா, அன்னைக்கு நம்மளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட நடக்காம அப்படியே போயிருது. இதுதான் எல்லாரோட லைஃப்லயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ, அப்ப உங்களோட எனர்ஜி, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மௌனம் வந்து ரொம்ப உதவியா இருக்குமாம். தென் வந்து 3வது வந்து கடவுளோட உங்கள கனெக்ட் பண்ணும். கடவுள் வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஒரு உருவம் வச்சு நம்மகிட்ட வந்து வார்த்தையில பேச மாட்டாரு. இறைவன் எந்த உருவத்துல இருக்காருன்றதே நம்மளுக்கு தெரியாது. மேபி நம்ம முன்னாடி கூட அவர் நின்னுட்டு இருக்கலாம். ஆனா இறைவன பார்க்கக்கூடிய சென்ஸ் நம்மளுக்கு வந்து அவர் குடுக்கல. ஏன்னா நம்மளால வந்து ஒரு 7 கலர்ஸ தான் பார்க்க முடியும். அந்த 7 கலர்ஸ்க்குள்ள வந்து என்னென்ன காம்பினேஷன்ல இருக்கோ, அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர, அத தாண்டி நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. ஸோ, நம்மள ஒரு லிமிட்டேஷனோட தான் கடவுள் வந்து படைச்சிருக்காருன்னா, அந்த 7 கலர தாண்டி ஏதோ ஒரு கலர்ல அவர் இருக்காருன்னா, நம்மளால எப்படி பார்க்க முடியும் அவர? அப்ப கடவுள் அப்படி கூட நம்ம கூட இருக்கலாம். அதே மாரி அவரு பேசுறது இருக்கு இல்லையா? அவரு பேசுறது நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா, காது கேட்கறதுக்கும் நம்மளுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இந்த அளவுலருந்து இந்த அளவு வரைக்கும் தான் நம்மளால கேட்க முடியும். இப்ப சில மிருகங்கள் வந்து நம்ம கேட்கிற சக்திய தாண்டி அவங்களுக்கு கேட்க முடியும். அதே மாரி அந்த ரொம்ப இந்த நம்ம கேட்கறத விடவும் இன்னும் கம்மியான நாய்ஸ்ல கேட்டுச்சுன்னா, சில மிருகங்களாலலாம் கேட்க முடியும்னு ஒவ்வொரு ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான எபிலிட்டி குடுத்துருக்காரு. நம்ம எபிலிட்டில நம்ம ஒரு லிமிட்டுக்குள்ள தான் இதுவரைக்கும் வாய்ஸ் வந்தா தான் நம்மளுக்கு கேட்கும். அதுக்கு மேல வாய்ஸ் அதிகமாயிருச்சுன்னா, அது நம்ம காதுக்கு கேட்காது. அப்ப இறைவன் பேசுறது நம்மளுக்கு கேட்காத மாதிரி கூட இருக்கும். அப்ப பார்க்கவும் முடியாது. அதே மாரி டச்சும் தான். சென்சர் நம்மளால வந்து எல்லாத்தையும் உணர முடியாது. இப்ப வைப்ரேஷனு, எனர்ஜி அப்படின்றதெல்லாம் உண்மையா இருக்கு. நம்மள சுத்தி இருக்கு. அத நம்மளால பார்க்கவும் முடியாது. அதையும் கேட்க முடியாது. அத உணரவும் முடியாது. ஒருத்தவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவா இருக்காங்கன்றது நம்ம மனசுக்குள்ள ஃபீல் ஆகுமே தவிர, அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றத நம்மளால தொட்டு பார்க்க முடியாது. எப்படி கரண்ட்ட தொட்டு பார்க்க முடியாதோ, அதே மாதிரி தான். அப்ப இவ்ளோ லிமிட்டேஷன்ஸோட நம்ம இருக்கும்போது, இறைவன் வந்து நம்ம முன்னாடி வந்து நின்டு நம்ம முன்னாடி பேசினாலும் நம்மளால கேட்க முடியாதபடி தான் அவர் செட் பண்ணியிருக்காரு. அப்ப அவரு என்ன சொல்ல வர்றாரு? அப்ப எப்படி நம்ம அவர உணர முடியும்னா, அதுக்கு ஒரு ஞானம் வந்து அவருக்கு வந்தா தான். உனக்கு ஒரு அறிவு வந்தா மட்டும் தான் நான் வந்து தெரிவேன். நான் வந்து பேசுறத உன்னால புரிஞ்சுக்க முடியும். நான் தொடுறத உன்னால வந்து சென்ஸ் பண்ண முடியும். அது எல்லாமே உன்னோட உள்ள இருக்கக்கூடிய 3வது கண்ணு மூலமா மட்டும் தான் எல்லாத்தையும் உன்னால ஃபீல் பண்ண முடியுன்ற மாரி தான் நம்மள செட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட அந்த இறைவனோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த அமைதி தான். அப்ப இந்த மௌனம், இந்த மௌனத்துக்குள்ள நம்ம போனா மட்டும் தான், இறைவன் நம்ம வாழ்க்கையில
பல விதத்துல சைன்ல வருவாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மூவி பார்க்குறீங்க. அந்த மூவில ஒருத்தர் வந்து மறைஞ்சுட்டாரு. மறைஞ்சவர் வந்து அவரால அதாவது மறைஞ்சுட்டாரு மீன்ஸ் நம்மளால அவர பார்க்க முடியல. ஆனா அவரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறாருன்னா, அவரு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுவாரு? ஏதாவது எதையாவது பொருள தூக்கி போடுறது, இல்லன்னா ஏதாவது சிக்னல் எப்படியாவது நம்மளுக்கு குடுக்க ட்ரை பண்றது, இல்லன்னா ஏதாவது வேர்ட்ஸ் அங்கங்க எழுதி வைக்கிறதுன்ற மாரி எதையாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவார்ல. அந்த மாரி தான் டிவைன் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா, நெறைய நம்ம வாழ்க்கையில காலையிலருந்து தூங்குற வரைக்கும் ஐதர் மெசேஜ் மூலமாவோ, இல்ல சோஷியல் மீடியா போஸ்ட் மூலமாவோ, இல்ல நம்ம கூட பேசுற அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுற வார்த்தைகள் மூலமாவோ, ஏதோ ஒரு வழியில இல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாவோ, எப்படியாவது வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைன குடுத்துருவாரு. இன்னைக்கு உனக்கு இது நடக்க போது. அந்த இடத்துல புத்திசாலித்தனமா நட. இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணு. இல்ல நான் என்ன வேல்யூஸ் உனக்கு டீச் பண்ணியிருக்கேனோ, அந்த வேல்யூ படி நடந்துக்கோ. உன் ஈகோ பேச்ச கேட்றாத. இல்ல உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் பேச்ச கேட்றாத. உன் மைண்ட் பேச்ச கேட்றாதன்னு நம்மளுக்கு முன்னாடியே வார்னிங் குடுத்துருவாரு. நம்ம அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து அ ஃப்ரீயா இருக்க மாட்டோம். நம்ம என்னன்னா, நம்ம ஆல்ரெடி நம்மள வந்து ரொம்ப எங்கேஜ்டா வச்சிருக்கும்போது, இறைவன் காட்டுற வழி வந்து நம்மளுக்கு புரியாது. இந்த மாரி இறைவன் வந்து பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே அவரு வந்து எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, நம்ம வந்து கண்ண மூடிட்டு நம்ம பிளைண்டா இருக்கிறனால, அவரு சொல்ற விஷயங்கள் நம்மளுக்கு புரியாம போகுது. வேறஸ் நீங்க இந்த மௌனம்ன்றத நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. இந்த சைலன்ஸ்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கடவுள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி, உங்க வாழ்க்கைய வந்து அவரு வந்து மாத்துறதுக்கு உதவுறாரு அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ, அப்ப இந்த மௌனம் தான் என்னது? கனெக்டிங் பாயிண்ட். இறைவனையும், உங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அவர் எப்படிலாம் வராரு? உங்களுக்கு இன்னர் கைடன்ஸா உள்ள இருந்தே ஒரு வாய்ஸா வரும். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன்ஸ் குடுப்பாரு. அந்த நுண்ணறிவுன்னுவாங்கல்ல அது. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இல்ல எனக்கு என்னவோ இது சரின்னு படல அப்படின்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே இறைவன் குடுக்குறது தான். ஆனா அத புரிஞ்சுக்கிறது நீங்க மௌனத்துல இருந்தா மட்டும் தான் முடியும். தென் அடுத்து பயங்கரமான விஸ்டமும் எல்லா விஷயத்துலயும் ஒரு கிளாரிட்டி வரும். இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம் பயங்கரமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த ப்ராப்ளமுக்கு ஆள் கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறீங்க. ஆளாளு ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்க. நீங்களும் எமோஷனலா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்குன்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். டக்குன்னு எல்லாத்துல இருந்தும் பிரேக் எடுத்து ஒரு நாள் டோட்டலா அமைதியா இருக்கணும். நிதானமா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு, இந்த டிவி பார்க்குறதோ, இல்லன்னா ஃபோன்ல எதையாவது பார்க்குறதோ, எதுலயாவது எங்கேஜ் ஆகுறதுன்னு இல்லாம, ஜஸ்ட் ரிமைன் இன் சைலன்ஸ் அந்த ஒன் டே. ஒன் டே வந்து நீங்க அமைதியா இருக்கணும். ஒரு ஃபுல் டே நீங்க அமைதியா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு ஹால்ஃப் டே அமைதியா இருந்தீங்கனாலே, முக்கியமா மனசளவுல அமைதி. வாயால மட்டும் அமைதியா இருந்தா பத்தாது. மனசளவுல அமைதியா இருந்தாலே, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். டக்குன்னு கிடைக்கும். ஏன் இவ்ளோ நாள் நம்மளுக்கு இது தோணவே இல்ல? அதே மாரி ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க? ஏன் இவங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈகோவ தாண்டி அவங்க இடத்துல இருந்து நம்ம நிண்டு யோசிக்க ஆரம்பிப்போம். அப்ப அவங்க சைடோட நியாயமும் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சு, நம்மளுக்குள்ள என்ன ஆகும்னா ஒரு கனிவு வரும். அந்த கனிவு வந்த பிறகு அந்த விஷயத்த வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணுவோம். இப்படிதான் நான் எப்பவுமே வந்து ஹேண்டில் பண்ணுவேன் நானு. எனக்கு அந்த தனிமையும், அந்த மௌனமும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிளாரிட்டி குடுக்குறதுக்கு ஒவ்வொரு விஷயத்திலயுமே. ஸோ இத விட நம்மளுக்கு என்ன வேணும்? தனிமையே போதும். நம்மளுக்கு வேற யாருமே தேவையில்ல. யாரும் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இந்த தனிமை மட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துல கிளாரிட்டியும், ஒரு விஷயத்துல ஞானமும் குடுக்குதுன்னா, அப்ப நம்ம எதுக்கு அத மிஸ் பண்ணணும்? தென் அகைன் வந்து எமோஷன்ஸ பயங்கரமா ஹீல் பண்ணும். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து பயங்கரமா விழுந்து விழுந்து அழுவோம். தாங்கவே முடியாது. வலிக்கும் பயங்கரமா. ரொம்ப கோவப்படுவோம். எல்லாமே பண்ணுவோம். ஒரு 3 நாளு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்துட்டோம்னாலே, 4வது நாள் நம்ம யோசிப்போம். அப்ப எதுக்கு நம்ம இவ்ளோ இதுக்கு இந்த விஷயத்துக்காக ஃபீல் பண்ணோம்? அந்த அளவுக்கு ஒண்ணும் இந்த விஷயம் ஒர்த் கிடையாது. இப்படி நம்ம அழுகுற அளவுக்கு நம்மளே நினைச்சு ஷேம்ஃபுல்லா மாறுற மாதிரி அந்த 3 நாள் தனிமை வந்து நம்மள மாத்திரும். அப்ப எமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் சைலன்ஸ் தான்றது உங்களுக்கு அப்ப புரியும். அதே மாரி அ அந்த இந்த மௌனம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட ஆக்ஷன்ஸ் அது 2யும் கண்ட்ரோல் எடுத்துக்கும். நம்ம டக்குன்னு எதையாவது ஒளறிற மாட்டோம். அதே மாரி டக்குன்னு யாரையும் ஹர்ட்ஃபுல்லா பேசிற மாட்டோம். இல்ல அதாவது தப்பு தப்பான டெசிஷன்ஸ் வந்து யோசிக்காம எடுக்க மாட்டோம். இந்த தனிமைய நம்ம பிராக்டிஸ் பண்ணி, இந்த மௌனத்த வந்து பிராக்டிஸ் பண்ணி நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, எத, எப்ப, எந்த இடத்துல, எப்படி பேசணும்னு நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியும். பெர்ஃபெக்ட்டா பேசுவோம். அதே மாரி எங்க, எப்படி நடக்கணும்ன்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ரெக்ரெட்டே பண்ண மாட்டோம். நான் ஏன் இந்த இடத்துல இப்படி பேசினேன்? நான் ஏன் இந்த இடத்துல இப்படி நடந்துக்கிட்டேன்? இப்ப யோசிச்சு பார்த்தா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கே! அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம லைஃப்ல நடக்காது. எல்லாத்துலயுமே ஒரு நிதானம், கரெக்ட்டான வழி என்னன்றது தெரிஞ்சு தான் வந்து நம்ம நடந்துப்போம். இப்ப எந்த அளவுக்கு வந்து
இந்த மௌனம் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது பாருங்க. நீங்க வந்து நெறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே திரும்பி திரும்பி சொல்றது வந்து "மௌனமா இரு, அமைதியா இரு, அமைதியா இருன்னு" தான் சொல்லுவாங்க. சும்மா இருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த அமைதி தான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இறைவனே வந்து உங்களுக்கு மென்டாரா கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, ஓகே. இப்ப மௌனம்னா நீங்க என்ன ஒரு நாள் ஃபுல்லாவா மௌனமா இருக்க சொல்றீங்க? அப்படிலாம் எப்படிங்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் அப்படி சொல்ல வரல. டெய்லி 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர். 1 ஹவர்ன்றது ரொம்ப அதிகம். ஆனா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஏதாவது ஒரு டைம்ல எதுவுமே பண்ணாம சும்மா இருங்க. போதும். ஆனா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிளேஸ்ல இருங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு, அத ஏதோ பனிஷ்மென்ட் மாரி நெனச்சு பண்ணாதீங்க. ஒரு நல்ல நேச்சர் ஓரியன்டடா உங்க வீட்டு மொட்டை மாடியா கூட இருக்கலாம், இல்ல பால்கனியா இருக்கலாம். ரொம்ப ஒரு இனிமையான ஒரு சவுண்டு, ஏர்லி மார்னிங்கா கூட இருக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் டைமா இருக்கலாம். அந்த டைம்ல சும்மா நீங்க வந்து நேச்சர வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே நீங்க இருங்க. இப்ப இப்படி பண்ணும்போது என் மைண்ட் கண்டபடி எல்லா இடத்துக்கும் போகுமே அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இறைவன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த இறைவன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அது இறைவனோட ஃபோட்டோவா இருக்கலாம். எதா வேணாலும் இருக்கலாம். உள்ளுக்குள்ள வந்து அவரோட மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேட்மெண்ட்ட சொல்லுங்க. அ அ என்னை என்னை என்னோட லைஃப்ல இனிமே இனிமையும் சந்தோஷமும் தான் இருக்கும். என் லைஃப்ல வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா நான் இருப்பேன். அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கடவுள் மேல அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இல்லைன்னா, நீங்க இப்படி ஏதாவது நீங்க சொல்லலாம். ஆனா, அத வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமா உங்க மனசுக்குள்ள சொல்லணும். உங்க வார்த்தையில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து புடிச்சுக்கிட்டு, அந்த 20 நிமிஷத்த வந்து நீங்க வந்து திரும்பி, 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 திரும்பி அதையே உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு பிடிச்ச மந்திரம். ஓம் நம சிவாயவா இல்ல எந்த மாதிரினாலும் சரி, அந்த மந்திரத்த மனசுக்குள்ள சாண்ட் பண்ணுங்க. வாயால சாண்ட் பண்ணாம, உங்களுக்கு பிடிச்ச இறைவனோட உருவத்த வந்து மனசுக்குள்ள ரீகலெக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து இல்லன்னா ஒரு ஃபோட்டோவா கூட நீங்க பார்த்துக்கிட்டே கூட, அந்த 20 மினிட்ஸ் மட்டும் அந்த அமைதிக்குள்ள போங்க. இனிஷியல் டேஸ்ல அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்களே வந்து வாலண்டரியா வந்து இது என்னோட டைமு, என் டைம வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ப்ளீஸ் கோஆப்பரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஓடி போய் உட்கார ஆரம்பிச்சுருவீங்க. அதுக்கப்புறம் மணிக்கணக்குல வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து அந்த தனிமைய வந்து மௌனத்த வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க விசிபிளா பார்ப்பீங்க. உங்களோட விஸ்டமும் சரி, உங்க பர்சனாலிட்டியும் சரி, உங்கள சுத்தி உள்ள உங்களுக்கு நடக்கிற விஷயங்களும் சரி, எல்லாமே வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். இதனால தான் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்காங்களே மனுஷங்க அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு. அ இத புரிஞ்சு நீங்க எல்லாருமே வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் என்னோட விஷயம் கூட. காடும் அதுதான் எதிர்பார்க்குறாரு. தேங்க் யூ ஆல்.